வணக்கம். இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசுராமதுரை. சி ஷார்ப் தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது டபுள் டைமென்ஷனல் அரேஸ். அதாவது இந்த அரே அப்படிங்கிறத போன வீடியோவில், இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், சேல்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு சேல்ஸ்மேனுடைய 3 மாதத்தோட சேல்ஸை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஒரு 3 சேல்ஸ்மேனுக்கு 3 மாதத்துக்கான சேல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு தனியாக ஒரு அரே க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எனக்கு 3 பேருக்கும் 3 டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா 9 டேட்டா அங்கே ஸ்டோர் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணலாம், ரோ பை காலம்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு ரோவ்லேயும் ஒரு சேல்ஸ்மேனுக்கு, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துக்கு. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோம்னா அதில் டேட்டாவை போட்டுக்கலாம். நமக்கு படிக்கிறது ஈஸி. அதுக்கான வசதி தான் இந்த டபுள் டைமென்ஷனல் அரேஸ், மல்டி டைமென்ஷனல் அரேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டபுள் டைமென்ஷனல் எப்படியோ அதே மாதிரி 3 டைமென்ஷனல் வரப்போகுது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. அதில் டபுள் டைமென்ஷனல்னால் 1 கமா, ட்ரிபிள் டைமென்ஷனல்னால் 2 கமா. ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிறது டபுள் டைமென்ஷனுங்கிறதுனால ஒரே ஒரு கமா போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ எண்ட் 3,3. இதுதான் இப்போ டபுள் டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டபுள் டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணோம்னா இப்போ 3x3 ஒரு 3 காலம்ஸ் 3 ரோஸ் இருக்க போகுது. ஸோ இதில் நம்ம இந்த டேட்டாவை வாங்கணும். இப்போ டேட்டாவை வாங்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ரோ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ரோ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸலில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எனக்கு 3x3 அப்படின்னா இப்படி 3, இந்த பக்கமும் 3. இதில் நம்ம இதுதான் இந்த அரே அப்படின்னு வச்சுப்போம். இதில் என்ன பண்ண போகிறோம், இது காலம் பார்த்திங்கன்னா 0, 1, 2ன்னு இருக்க போகுது. இங்கே ரோலையும் 0, 1, 2ன்னு இருக்க போகுது. இப்போ இந்த முதல் ஐட்டம் ரோ கமா காலம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். 0, 0, இது 0, 1, இது 0, 2. ஸோ எனக்கு இப்போ ரோ 0வாக இருக்கும்போது காலம் 1, 2, 3 அப்படின்னு 3 வந்தது, சாரி 0, 1, 2 வந்ததுனால் இந்த ரோவை நான் முடிச்சிடலாம். இந்த ரோவில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் முடிச்சிடலாம். அதே மாதிரி இஃப் ஐ எம் கோயிங் டு ஹாவ் திஸ் 1, அங்கேயும் திருப்பி 0, 1, 2 அப்படின்னு கொடுத்தா இந்த காலத்தில் இந்த ரோவில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவும் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது ரோவை 2 ஆக்கிட்டு காலத்துக்கு 0, 1, 2 அப்படின்னா இது இந்த பர்டிகுலர் ரோவையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ 0, 0, 0, 1, 0, 2. அதுக்கு அடுத்தது 1, 0, 1, 1, 1, 2. அதுக்கடுத்து 2, 0, 2, 1, 2, 2 இப்படி போகணும். இப்படி போகணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் int I equal to 0, I less than 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் C# பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் டாட் கெட் லெங்த் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸை சொல்லிடும். அது எவ்வளோ ரோஸ் அதில் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ரோஸ்ன்னு எடுத்துக்கும். அது 3, இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 3ன்னு வரப்போகுது. இப்போ I++, இப்போ லூப் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், console டாட் ரைட் லைன் enter sales for salesman சேல்ஸ்மேன் 1, 2 அப்படின்னு வரணும். இங்கே I 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால +1ன்னு போட்டிருக்கேன். இங்கே ஐயோட வேல்யூ மாற போகிறதில்ல, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் 1ன்னு ஆகும். சேல்ஸ்மேன் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது ஃபார் int j equal to 0, j less than
sales dot get length of 1 semicolon j plus plus. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா console dot write enter sales for months of J. months of J னா Jan or Feb னு வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அதை இங்கே கொடுத்துட போகிறோம். இங்கே வந்து நம்ம வேல்யூ வாங்கும்போது சேல்ஸ் ஆஃப் I, J. ஸோ I இப்போ 0வாக இருக்கும், ஜேவும் 0வாக இருக்கும். அடுத்தது J உள்ளே இருக்கக்கூடிய லூப்பு மட்டும் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் திருப்பி ஐக்கு போகும். ஐயில் வந்து அடுத்த வேல்யூ மாறும். ஸோ 00, 01, 02 அப்படின்னு ஆகும். ஸோ அதில் வந்து என்னாகும், ஜான், ஃபிப், மார்ச்னு ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு அதுக்கடுத்து திருப்பி போய் அடுத்த ஆளுக்கு வாங்க போகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், int டாட் parse console டாட் read line. ஸோ இந்த டேட்டாவை நம்ம வாங்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து we are going to use it to print that values in a tabular column. ஒரு டேபுலராக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு I am going to use it. இங்கே ரைட் லைனுக்கு பதில் இதை ரைட்டுன்னு போட்டுக்கிறேன். இங்கே சேல்ஸ்மேன் 1 அப்படின்னு போட்டுட்டு ஒரு /t போட்டுறேன். இங்கே வந்து என்டர் சேல்ஸ் வேண்டாம், சேல்ஸ் ஆஃப் I, J. சேல்ஸ் ஆஃப் I, J அப்படின்னு கொடுத்துட்றோம். இங்கேயும் /t கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா இந்த இன்னர் லூப்புக்கு முன்னாடி போட்டுங்க. அப்போ தான் ஒவ்வொரு ரோவுக்கான டோட்டலும் முடிஞ்ச உடனே ரீஇனிஷியலைஸ் ஆகும். console dot write line tot. இங்கே வந்து டோட்டை வேல்யூ கால்குலேட் பண்ணணும். tot plus equal to sales of I, J. இப்போ கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்டர் சேல்ஸ் ஃபார் சேல்ஸ்மேன் 1ன்னு கேட்குது. 12, 34, 54. அடுத்தவருக்கு வந்து 23, 47, 62. இவர் வந்து 38, 73, 48. இப்போ பாருங்கள், சேல்ஸ்மேன் 1க்கு என்ன சேல்ஸு, சேல்ஸ்மேன் 2க்கு என்ன சேல்ஸு. ஸோ அதை வந்து டேபுலர் காலமாக உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த டபுள் டைமென்ஷனல் அரே. இதில் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் டபுள் டைமென்ஷனல் அரேவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் தேவைப்படும் நம்பர்ஸ் நிறையா எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது, டேபுலர் டேட்டாவாக வரக்கூடிய டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது இது தேவைப்படும். இதில் பொதுவாக கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் அடிஷன், இதே மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நிச்சயமாக இன்டர்வியூ கொஷின்ஸுங்கக்கூடிய டாப்பிக்கில் நாங்கள் போடுவோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் இந்த வீடியோவை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.